வெல்கம் டு RMS Academy. இன்னொரு டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்ல ஜூன் 21st இம்பார்ட்டன்ட் நியூஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். So these were the list of news that we're going to discuss. So first news பாருங்க, பாரத் நெட்ஸ் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸில் தட் இஸ் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லும்போது ரிமோட்டஸ்ட் ஏரியா, ரூரல் ஏரியாஸில் இன்டர்நெட் பெனட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, ஸோ தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பேஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்றோம். ரீசெண்டாக IMF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பேஸோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவை அப்படின்றத அவங்க சில டேட்டாஸ் மூலமா வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரோம், முக்கியமாக ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கொண்டு வரோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ எஸ்டர்டே வி டிஸ்கஸ்ட் அபவுட் மேக்னெட்டோ டேம் அண்ட் ஆல்சோ அதர் அசோசியேட்டட் இஷ்யூஸ். ஸோ அதில் சில ட்ரிபியூனல்ஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் ஆல்சோ சில லீகல் பேசிஸ் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 262 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இதில் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த நியூஸ் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க they were going to meet அப்கமிங் டேஸ். ஸோ இதில் என்ன மாதிரியான கீ டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம அதில் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் IIT டெல்லியோட இம்பார்ட்டன்ட் ஸ்டடியில் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இங்கே பாஸ்ட் 100 இயர்ஸோட டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சூப்பர் எல்னினோ இந்தியன் மான்சூன் சொல்லிட்டு, ஸோ திரும்பியும் ஒன்ஸ் அகெயின் எல்னினோ பற்றின இம்பாக்ட் அண்ட் எஸ்பெஷலி இந்த இந்தியன் மான்சூன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இன்னையோட சயின்ஸ் செக்ஷன். ஸோ அதில் இங்கே நமக்கு என்ன கீ டேக்அவேஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பேன் ஆன் 16 FDC drugs, so which is nothing but இந்த மாதிரி சில ட்ரக்ஸ்னால தட் இஸ் சர்டன் pharmaceutical ingredients ஓட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் சில ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை காஸ் பண்றதுனால ட்ரக்கோட எஃபெக்டிவ்னஸ் வந்து இந்த பக்கம் வீக்கன் ஆகுறது மட்டும் இல்லாம டிசீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அதனால இங்க இந்த மாதிரி பேன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் யார் கேரி அவுட் பண்றா, எதன் அடிப்படையில் பண்றாங்க, ரீசன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபெர்டிலைசர் செக்யூரிட்டி. கரண்ட்லி இந்தியா கிட்ட போதுமான அளவுக்கு ஃபெர்டிலைசர் ஸ்டாக் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கேரிஃப் சீசன்ஸ் அப்போ எவ்ரி ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் யூட்டிலைசேஷனை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளோட ஃபெர்டிலைசர் செக்யூரிட்டி வெதர் வி ஆர் சஃபிஷியன்ட் வித் அவர் ஃபெர்டிலைசரா இல்லை நம்ம இம்போர்ட் டிபெண்டா இருக்குமா, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட கரண்ட் ஸ்டாக் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி டிப்ளமேட்டிக்கலி தட் இஸ் அண்டர் த டிப்ளமசி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சாஃப்ட் டிப்ளமசியை வந்து ஃபாலோ பண்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த கிஃப்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபாரின் கண்ட்ரி விசிட்ஸ் அப்போ இந்தியாவோட யூனிக் GI டேக் வாங்கின ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். ஸோ இல்ல அதர் யூனிக் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் கொண்ட விஷயங்களா இருக்கலாம், லைக் சாரீஸா இருக்கலாம், இல்ல டெரகோட்டா ஃபிகரிங்ஸ் இந்த மாதிரி, இல்ல மெட்டல் ஆர்டிக் கிராஃப்ட் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து கிஃப்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் சில லிஸ்ட்டை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். மேபி பிலிம்ஸ்ல மேட்ச் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் கிஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பாரத் நெட்ஸ் லாஸ்ட் மைல் ஓஸ் ஒன்லி 45% ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஆக்டிவ் அப்படின்ற டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாரத் நெட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விச் இஸ் நத்திங் பட் இந்தியாவோட ஒரு இன்டர்நெட் பெனட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு பிராட்பேண்ட் ஃபெசிலிட்டியில இன்டர்நெட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்டஸ்ட், அதாவது சில டெரைன்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், அங்க மொபைல் டவர்ஸை வந்து நம்மளால செட்டப் பண்ண முடியாது, லைக் ஹில்லி டெரைன்ஸா இருக்கலாம், ஸோ ரிமோட்டஸ்ட் ரூரல் ஏரியாஸா இருக்கலாம். ஸோ இங்க எல்லாமே வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை முக்கியமா ஃபார் த கிராம் பஞ்சாயத்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக. ஏன்னா இந்த கிராம் பஞ்சாயத்தை நம்ம இந்த மாதிரி ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஸோ கவர்னன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாம எஜுகேஷனல் ரிலேட்டட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். டெலிமெடிசன் ஸ்ட்ரென்தன் ஆகும். டெலிமெடிசன் எல்லாமே ரூரல் ஏரியாஸ்ல சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் கோவிட் பீரியட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஆஸ் அன் அவுட்கமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரூரல் ஏரியாஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன்டா இருக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட். ஸோ கரண்ட்லி என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம மெயினா பார்க்கலாம். ஸோ அதுல ஒன்லி 8.1 lakh ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லி எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க, அவுட் ஆஃப் 18 lakh டார்கெட்ஸ். அப்போ இந்த கேப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 45% தான் வந்து எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட்ல இருக்குன்றத ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்
13.23 lakh கனெக்ஷன்ஸ் வந்து கமிஷன் பண்ணியிருந்தாலும் அதுல 73% தான் வந்து அச்சீவ் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 18 lakh. ஸோ இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அர்பன் ஏரியாஸ்ல லைக் பஸ் ஸ்டாப்ஸா இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்ஸா இருக்கலாம், இங்கெல்லாம் வந்து செட்டப் பண்ணிருப்பாங்க. பட் செட்டப் பண்ணது வந்து எஃபெக்டிவா கண்டினியூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் சில சேலஞ்சஸ் இருக்கு. அதுதான் ஒன்லி 766 அவுட் ஆஃப் 1.4 lakh ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனலா இருக்கு. ஸோ விச் இஸ் ஒன்லி 0.7%. வெரி வெரி புவரான டேட்டா. ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ என்னதான் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தாலும் அதை கண்டினியூ பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம அசிஸ்ட் தட் இஸ் பிளான் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் கீழே வரும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி அலோகேட் பண்ணக்கூடிய ஃபண்டை வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணாம ஒன்லி 48% ஆஃப் சச் ஃபண்ட்ஸ் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபண்ட் அலோகேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்றதுல வந்து கேப்ஸ் இருக்கிறத நம்ம இதுல தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பாரத் நெட் ப்ரோக்ராம். ஸோ அப்போ இதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பேசிக்கா பாரத் நெட்னா என்னன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வந்து எல்லா கிராம பஞ்சாயத்துக்கும் ப்ரொவைட் பண்றது மூலமா we can able to strengthen digital public service like e-governance facility, telemedicine, e-education, smart agriculture techniques-மே வந்து நம்ம இதுல சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது யார் தட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், எஸ்பெஷலி எந்த நோடல் ஏஜென்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கீழே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து 2011ல இட் வாஸ் கால்ட் அஸ் நேஷனல் ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க். லேட்டர் ஆன் 2015ல தான் இந்த பாரத் நெட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்றாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியில பயன்படுத்தக்கூடியதான் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய மொபைல் இன்டர்நெட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நார்மல் மொபைல் இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்போன் டவர்ஸ்ல மெயினா ஸ்பெக்ட்ரம் ரேடியோ வேவ்ஸ் மூலமா வந்து நம்ம இன்டர்நெட் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து லேட்டன்சி அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்றது பிராட்பேண்ட் கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகும், விச் மீன்ஸ் லெசர் கம்பேர் டு த ஓஎஃப்சி. பட் இந்த பர்டிகுலர் ஓஎஃப்சி எடுத்துக்கிங்க அப்படின்னா டேட்டாஸ் ஹை ஸ்பீட் டேட்டாஸ் வந்து லைட் சிக்னல்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது கம்பேரிங் டு த மொபைல் இன்டர்நெட். இதுல வந்து நம்மளுக்கு ரேடியோ வேவ்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனாலதான் இதோட ஸ்பீடுமே வந்து ஹையரா இருக்கு. இப்போ நிறைய மொபைல் டவர் செட்டப் பண்றதுல சேலஞ்சஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்ஸ் மூலமா நிறைய ஹில்லி டெரைன்ஸ்ல வந்து ரிமோட்டஸ்ட் ரூரல் ட்ரைபல் ஏரியாஸ்ல வந்து இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து நம்ம இது மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் கம்யூனிகேஷன் ஐடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ்மே வந்து இட் வாஸ் நாட் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த 2025 ரிப்போர்ட்ல. அண்ட் ஃபெர்டிலைசருக்கு வந்து நம்ம வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான பஃபர் அப்படின்றது நம்ம இதுல மெயின்டைன் பண்றது இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டிங் மாடல் பாத்தீங்கன்னா 3 ஃபேஸா வந்து நம்ம இதுல கேரியர் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் வந்து கவர்மெண்ட் ஃபண்டடா இருக்கு, விச் இஸ் லீனியர் இன் நேச்சர். ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் அந்த கேபிள்ஸ்ல அரேஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இட் ஹாஸ் டு பி ரீப்ளேஸ்ட் பை எனி அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். பட் இங்க தேர்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் நம்ம இன்வால்வ் பண்ணி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ ரிங் பேஸ்டு ஃபைபர் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்றாங்க, விச் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் ரூட்ஸ் வந்து இதுல இருக்கும். எனி அதர் ஒன் ரூட் இங்க இன்டரப்ட் ஆனாலுமே வந்து அனதர் ரூட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்றதுனால இது ரொம்ப ரிலையபிள் ஆன ஏரியா அப்படின்றதையும் இதுல சொல்றாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு பொதுவா ஃபண்டிங் அப்படின்னு வரும்போது யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்டை வந்து மெயினா இங்க பயன்படுத்துறாங்க. இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, டெலிகாம் கம்பெனிஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இந்த ஃபண்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த ஃபண்ட் மெயினா டெலிகாம் சர்வீசஸ் இந்த ரூரல் அண்ட் ரிமோட்டஸ்ட் ஏரியாஸ்க்கு வந்து பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜோனோட டெலிகாம் சர்வீஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த ஃபண்டிங் மெக்கானிசம்ஸும் வந்து பயன்படுத்தப்படுது ஃபார் த பாரத் நெட் ப்ரோக்ராம். இதை நம்ம இங்க மெயினா பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, why have India statistical database been upgraded? ஸோ FAQ செக்ஷன்ல ஒரு பெரிய அனாலிசிஸா கொடுத்துருப்பாங்க. இல்ல ஸ்டார்ட் அண்ட் கிறிஸ் பண்ணமும் என்னென்ன விஷயங்கள் மேண்டேட்டியா தெரிஞ்சுக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போ பொதுவா இந்த டேட்டாபேஸ் எதனால நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுக்கு கிளியரா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் நம்மள நவம்பர் 2025ல வந்து பாத்தீங்கன்னா C கிரேட் கொடுத்துருப்பாங்க இந்தியாவுக்கு. பிகாஸ் இந்தியாவோட டேட்டாஸ் அண்ட் இட்ஸ் டேட்டா குவாலிட்டியோட ரிலேபிலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ ரிலேபிளா இல்லைன்றதான் வந்து இதுல குறிப்பிடக்கூடியது. ஸோ அப்போ இதனால வி ஆர் obliged டு இம்ப்ரூவ் அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாபேஸ். நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா சோர்ஸா இருக்கலாம், ஸோ இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்தியா டிசைடட் டு revamp அவர் கீ டேட்டாபேஸ் இன்க்ளூடிங் ஜிடிபி கால்குலேஷனா இருக்கலாம், GVA-வா இருக்கலாம், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனா இருக்கலாம், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாத்தோட கால்குலேஷனுமே நம்ம
ரீவாம்ப் பண்றோம். ஸோ அதே மாதிரி அது கூட அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸையுமே நம்ம வந்து புதுசா கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா டு இம்ப்ரூவ் அவர் டேட்டா அக்யூரசி. ஸோ அதில் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லும்போது ஜிவிஏ, தட் இஸ் கிராஸ் வேல்யூ அடிஷன் ஆர் ஆடட் ஆர் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ இது ஒரு நியூஸ் கிடையாது, ஓல்டு நியூஸ் தான். பிப்ரவரி 2026 இந்த அப்டேட்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ ஒன்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இதோட பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2011-12 இருக்கும். பட் ஆனால் அதை ரிவைஸ் பண்ணி 2022-23 நம்ம மாத்திருப்போம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். அதே மாதிரி இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் மெஷர் பண்றோமோ அந்த ஐட்டம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்க்ளூடிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பைண்டா நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன புது இன்க்ளூஷன்ஸ் வந்து இதுக்கெல்லாம் கால்குலேஷன் கொண்டு வராங்கன்னா ரூரல் ஹவுஸோட ரெண்ட், ஆன்லைன் மீடியா, ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், சிஎன்ஜி, பிஎன்ஜி, இம்ப்ரூவ்டு மெஷர்மெண்ட் ஆஃப் டெலிஃபோன், ரயில், ஏர்ஃபேர், போஸ்டல் சார்ஜஸ், இதெல்லாமே அடிஷனலா நம்ம கால்குலேஷனுக்குள்ள கொண்டு வரோம். அண்ட் ஆல்சோ இதுல டபுள் டிஃப்ளேட்டர் அடாப்ஷனுமே வந்து சொல்லியிருப்பாங்க, which is nothing but so input cost as well as output cost. ஸோ இது ரெண்டுத்துமே வந்து இந்த இடத்துல செப்பரேட்டா அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம கண்ட்ரில அக்ரி ஆஸ் வெல் அஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடிஷ்னலா மற்ற செக்டர்ஸ்க்கும் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆடட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நியூ டேட்டா சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேட்டா அண்ட் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே டேட்டா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட கரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா நம்மளுக்கு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிங்க அப்படின்னா ரிலேட்டட் டு த டாக்ஸ் ரிலேட்டட் டேட்டாஸ். இப்போ இது ரெண்டுத்துமே வந்து அடிஷ்னலா கால்குலேஷனுக்குள்ள கொண்டு வரும்போது இன்னும் பெட்டரான ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம இதுல பார்க்க முடியும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி, ஜிவிஏ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இதுவுமே ஜூன் 2026 அப்டேட் பண்றாங்க. பேஸ் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணப்படுது டு 2022-2023. நெக்ஸ்ட் இந்த கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வைட் ஏரியாஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் சப்ளை, வாட்டர் சப்ளை, சீவேஜ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங், மைனிங், எலக்ட்ரிசிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் கூட்ஸ், இது எல்லாமே ஏற்கனவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய கோர் செக்டார் கால்குலேஷன்ஸ்குள்ள வரும். ஸோ 8 கோர் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மற்ற கவரேஜ்மே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல நமக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கவரேஜ் வந்து இதுல கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இது பிப்ரவரி 2026 அப்டேட் பண்றாங்க. பேஸ் இயர் 2024 அப்டேட் பண்ணப்படுது. அண்ட் இதுல ஐட்டம்ஸ் ஆஃப் பாஸ்கெட் ஃபார் கால்குலேஷன் வந்து வெயிட்டேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே கூட அலைன் ஆகுற மாதிரி இதுல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக இந்த சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இந்த சிபிஐ வந்து யூஸ்வலி ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் இந்த சிபிஐ வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போ ரேட் அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி மானிட்டரி பாலிசி டூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து இந்த சிபிஐ டேட்டா வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஆர், தட் இஸ் டியரன்ஸ் அலவன்ஸ், டியர்னஸ் ரிலீஃப், இதை கால்குலேட் பண்றதுக்கும் இந்த சிபிஐ பயன்படுத்துறாங்க. ஓகே, ஸோ இது இல்லாம ஐட்டம்ஸ் ஆஃப் பாஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் கம்பேரிங் டு த ப்ரீவியஸ் டேட்டாஸ். அண்ட் இது கூடவே மற்ற விஷயங்கள் எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா விசிஆர், டிவிடி பிளேயர்ஸ், ரேடியோ, டேப் ரெக்கார்டர்ஸ், கேசட்ஸ், இதோட யூட்டிலைசேஷன் சமீப காலத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த அப்சல்யூட் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் பாஸ்கெட்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் இதுல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இது கூட ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஜூன் 2026 அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பேஸ் இயர் 2022-2023 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஐட்டம்ஸுமே வந்து இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கு. யூஸ்வலா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. இந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல என்னென்ன ரீகிளாசிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா க்ரூட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இதை வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆர்டிகல்ஸ்ல இருந்து மூவ் பண்ணி செப்பரேட்டா ஃபியூவல் அண்ட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் குரூப் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீகிளாசிபிகேஷன் மெயினா பாத்துக்கலாம். அண்ட் WPI சொல்லக்கூடிய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நம்ம பயன்படுத்த போறோமான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இந்த WPI வந்து நம்ம கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணாம கம்ப்ளீட்டா நம்ம நியூவா கொண்டு வரக்கூடிய ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு மாற போறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸுமே வந்து ஜூன் 2026 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யாருன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல ப்ரொடியூசர் அவங்களோட இன்புட்டுக்கு இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அவங்க உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருளுக்கான விலை
உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடி அவங்க இன்புட்டுக்கு கொடுக்கக்கூடிய விலை, இது ரெண்டுத்துமே வந்து இந்த இடத்துல செப்பரேட்டா கால்குலேட் பண்றாங்க. ஸோ ட்ராக்ஸ் prices producers pay for inputs and prices they receive for outputs. அப்போ இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸோட prices இங்க செப்பரேட்டா ட்ராக் பண்றாங்க. அண்ட் இந்த கன்சிடரேஷன்ல, இந்த கால்குலேஷன்ல அவங்களோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டையும் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி இது ரெண்டுத்தையுமே வந்து ரிமூவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் இது ரெண்டுத்தையுமே ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணதுனாலதான் வந்து நமக்கு டேட்டா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ இருந்திருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே இங்க எக்ஸ்க்ளூட் பண்றது மூலமா ப்ரொடியூசர் லெவலோட பிரைசஸ், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான பிரைஸ் மட்டுமே ரொம்ப அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் இதுல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுத்தையுமே வந்து இன்கார்பரேட் பண்றாங்க. பட் WPIல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல வெறும் கூட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஒரு ஹோலிஸ்டிக்கான டேட்டா ப்ரொடியூசர்னு வரும்போது இதுல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகுறாங்கன்றத இதுல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் ஈவென்ச்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அலாங் வித் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்தியாவோட 2 பிரின்சிபல் பிரைஸ் இண்டெக்ஸா இது மாறப்போகுது, ரீப்ளேசிங் த WPIன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா கால்குலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி, GVAவா இருக்கலாம், இல்ல IIP, இந்த மாதிரி CPI, WPI, BPI இது எல்லாமே வந்து இன்னும் பெட்டரா ப்ரொஜெக்ட் பண்றது மூலமா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் குளோபல் லெவல்ல வந்து அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் காவிரி அத்தாரிட்டி செட் டு மீட் ஆன் June 23. ஸோ இதோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எஸ்டர்டே காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா June 23, 2026 வந்து மீட் பண்ண போறாங்க. அப்போ இந்த பாடி யாரு, இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ரீசெண்டா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க பை அப்போசிங் த மேக்கரடி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதன் அடிப்படையில் 9,000 crore rupees ஆஃப் மேக்கர் டு பேலன்சிங் ரிசர்வேர் கம் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து அப்போஸ் பண்றதுக்கூடிய அடிப்படையில இந்த CWMAல நம்ம அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து முன்னெடுக்கிறாங்கன்றதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பொறுத்தளவுக்கு இது எப்போ ஃபார்ம் பண்ணப்படுதுன்னா 2008ல சுப்ரீம் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டிட் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தோம் வாட்டர் அலோகேஷன்ஸ் TMC என்னென்ன காவிரி பேசின் ஸ்டேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு போகணுன்றதெல்லாம் ரீசேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ப்ரீவியஸா கொடுத்த இன்டர்ஸ்டேட் ட்ரிபுனல் டிஸ்பியூட்டோட ஆர்டரை. ஸோ அதன் அடிப்படையில் இது கூடவே இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, which has its headquarters in நியூ டெல்லி. இவங்களோட பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி வாட்டர் என்னென்ன பேசின் ஸ்டேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு TMC ஷேர் பண்ணப்படணும்னு சொல்லும் போது அதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு சோல் அத்தாரிட்டேட்டிவ் பாடியா இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 இது கீழே வந்து இது கொண்டு வரதுனால இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ விச் இஸ் கான்ஸ்டிட்யூட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இது கூட ஆல்ரெடி வி சா தட் காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபுனல், இந்த ட்ரிபுனல் 1990ல கான்ஸ்டியூட் பண்ணப்படுது. மெயினா சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் அடிப்படையில ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம இதையும் இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 கீழே ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ரிலவெண்ட் பாடிஸ் வந்து நியூஸ்ல வரும்போது இப்போ இதே மாதிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கு. ஸோ இது மாதிரியான பாடிஸ் நியூஸ்ல வரும்போது பார்த்து வச்சுக்கோங்க. அதோட கான்ஸ்டிடியூஷன், அப்ஜெக்டிவ், ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அதோட மெம்பர்ஸோட டென்யூர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிலிம்ஸ்ல கேட்கும் போது நம்ம அதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் IIT டெல்லி ஸ்டடி ஃபைன்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டி டிரைவ் இந்தியாஸ் வைல்ட் வெதர். ஸோ இதுல சிம்பிளா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT டெல்லி அண்ட் ஆல்சோ அதர் அசோசியேட்டட் காலேஜஸ் சேர்ந்து பண்ணக்கூடிய ரிசர்ச்ல நம்மளுக்கு சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட்டோட மெயினா ரெயின்ஃபால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ சம்டைம்ஸ் ரெயின்ஃபாலோட ட்ராப்பை நம்ம பார்க்க முடியுது, இதனால ட்ராட் கூட ஏற்படுது. பட் அனதர் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். பட் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி ஒரு ஃபைண்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன் கேரி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இஸ் த பிரைமரி டிரைவர் ஆஃப் இன்க்ரீசிங்லி கான்சென்ட்ரேட்டட் ரெயின்ஃபால் அண்ட் ஆல்சோ வயலண்ட் ஃபிளட்ஸ் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் சென்னை ஃபிளட்டா இருக்கலாம், மும்பை ஃபிளட்டா இருக்கலாம், இது எல்லாமே வந்து வயலண்ட் இன்டென்சிவ் ரெயின்ஃபால்னால ஏற்படக்கூடியதா நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரியான ரெயின்ஃபாலுக்கு பிஹைண்டா ஹியூமன் ஆக்டிவிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்குன்றதான் வந்து எங்களோட ஸ்டடியை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் அனலைஸ் ரெயின்ஃபால் டேட்டா ஃப்ரம் 1905 to 2014. இதுல எந்த அளவுக்கு அவங்க டெப்தான டேட்டாஸை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்ற இந்த பீரியட் ஆஃப் ஸ்டடியை வச்சு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். இவங்க இதுல ஃபாலோ பண்ண டெக்னிக்கை வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க, which is nothing but இப்போ ஒரு ஈவெண்ட் ஏற்படுது அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நேச்சுரல் ரீசன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம். பட் ஆனா இப்போ சமீபத்துல ஹியூமன், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் எமிஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னாலுமே வந்து ஒரு நேச்சுரலி அக்கரிங் ஈவெண்ட் லைக் ரெயின்ஃபாலா இருக்கலாம், இல்ல எனி அதர்
ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்தையுமே வந்து இங்கே கன்சிடரேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நேச்சுரல்னு சொல்லும்போது எல்னினோ அக்கர் ஆகுது நேச்சுரல், லானினோ அக்கர் ஆகுது நேச்சுரல். இந்த மாதிரி ப்ராசஸ் இல்லாமல் ஹியூமன் ஆக்டிவிட்டியுமே வந்து அடிஷ்னலா இங்க கால்குலேஷனுக்கு உட்படுத்திருக்காங்க. ஸோ அதுதான் ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். ஸோ இதுல அடிப்படையில் ஹியூமன் இன்டியூஸ்டு அட்மாஸ்பியரிக் ஃபோர்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று கிரீன் ஹவுஸ் கேஸ், யூஸ்வலா அட்மாஸ்பியரை வார்ம் பண்றது மட்டும் இல்லாம ரெயின்ஃபால் இன்டென்சிஃபிகேஷனை வந்து டிரைவன் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிரைவரா இருக்கு. இது கூட ஏரோசால்ஸ். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட்லேருந்து வரும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ்லேருந்து வரலாம், ஸோ ஃபேக்ட்ரி எமிஷன்ஸ்லேருந்து வரும், மெயினாக கோல் பவர்டு தெர்மல் பவர் பிளான்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி ஏரோசால்ஸோட பார்ட்டிகல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா சன்லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுறது இல்லாமல் ரெயின்ஃபாலை சப்ரஸ் பண்ணி ஸோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ மாஸ்கிங் எஃபெக்ட். அப்போ ரெயின்ஃபால் அட்ஜஸ்டிங் ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கேரியர் பண்ணுது. அப்போ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ட்ரிகரிங் ஃபேக்டரை வந்து நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கலாம், கிரீன் ஹவுஸ் கேஸ் அண்ட் ஏரோசால்ஸ். அப்போ இது ரெண்டுமே அதிக உள்ள இந்தியாவோட கோர் மான்சூன் ஜோன்ஸ்ல வந்து விசிபிளா இருக்கு, மெயினா இந்தியாவோட வெஸ்ட் சென்ட்ரல் இந்தியாவில். ஸோ அப்போ இந்த இம்பாக்டை வந்து தீஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வேர் இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்றத நம்ம இதில் ஆஸ் அ அவுட்கமா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் அ சூப்பர் எல்னினோ மைட் மீன் ஃபார் இந்தியாஸ் மான்சூன் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சூப்பர் எல்னினோ பத்தி பார்த்துருப்போம், லானினா அண்ட் என்சோ. ஸோ மெயினா இது மட்டும் இல்லாம இந்தியன் மான்சூனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இந்தியன் ஓஷன் டைபோல் பத்தியும் பார்த்திருப்போம். ஸோ நேற்று மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் பத்தி பார்த்திருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்தியாவோட மான்சூனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ எல்னினோ ஃபேக்டர் இருக்கும்போது இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும் பட்சத்துல இந்த ஃபேக்டரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி இந்தியா கிடைக்கக்கூடிய நார்மல் ரெயின்ஃபாலை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். பட் ஆனா இப்போ கரண்ட்லி இந்தியன் ஓஷன் டைபோலுமே வந்து பாத்தீங்கன்னா இது நியூட்ரலா இருக்குன்றதான் ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ அப்போ இதன் அடிப்படையில் எல்னினோனால ஏற்படக்கூடிய இம்பாக்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான அடிஷனல் ஃபேக்டர் வந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ நேற்று நம்ம மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் வந்து ஃபேவரபிள் ஃபேஸ்ல இல்லைன்றத நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த மாதிரியான குளோபல் அதர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இங்க ஃபேவரபிளா இல்லாத பட்சத்தில் எல்னினோட இம்பாக்ட் வந்து டைரக்டா நம்ம இந்தியா இப்போ விட்னஸ் பண்ண போறோன்றத சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா இப்போ கரண்டா ஜூனோட ரெயின்ஃபால் இப்போ ஜூன் 16 வரைக்கும் இதை கால்குலேட் பண்ணும்போது 35% வந்து நம்மளுக்கு பிலோ நார்மல் ரெயின்ஃபால் தான் கிடைச்சிருக்குன்னு இதுல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NOAAன்னு சொல்லக்கூடிய யூஎஸோட நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பெரிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்களையுமே வந்து இந்த எல்னினோனால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்னினோ ஃபார்ம் தட் இஸ் ஈக்குவட்டோரியல் பெசிபிக் ஓஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. 63% ஆஃப் odds of strengthening into a very strong, so in super El Nino event ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மெயினா பை த நார்த்தன் வின்டர் ஜோன்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல we need to follow what are all the impact this El Nino is causing. El Nino சொல்லும்போது சென்ட்ரல் பெசிபிக், தட் இஸ் சென்ட்ரல் பெசிபிக் ஈக்குவட்டோரியல் ஜோன்ஸ்ல ஏற்படக்கூடிய இம்பாக்ட் தான். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா இந்த பர்டிகுலர் வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வார்மா இருக்கும். அதே மாதிரி சவுத் அமெரிக்காவோட வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கும் பிகாஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் யூஸ்வலி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகக்கூடியது. சப்போ வார்ம் வாட்டர்ஸை வந்து டுவார்ட்ஸ் த ஆஸ்திரேலியன் கோஸ்டல் ஜோன்ஸ், இந்தோனேஷியன் வாட்டர்ஸ்ல வந்து மூவ் ஆன் பண்ணது பார்க்க முடியுது. பட் ஆனா இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து வீக்கன் ஆகும்போது இந்த வார்ம் வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவார்ட்ஸ் த வெஸ்ட் மூவ் ஆகாம இது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய இந்த சினாரியோல தட் இஸ் கோல்டா மெயின்டைன் பண்ண வேண்டிய இந்த ஈஸ்டர்ன் வாட்டர் ஜோன்ஸ் லைக் கோஸ்டல் ஜோன்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி பிளேஸ்மே வந்து வார்மா மாறுறதுனால இந்தியாவில் என்ன இம்பாக்ட் ஏற்படுதுன்னா ரெடியூஸ்டு மான்சூன் வந்து நமக்கு ஆஸ் அன் இம்பாக்டா ஏற்படுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நார்மல் ஃபினாமினா இங்க அப்நார்மலா மாறக்கூடிய ஆஸ்பெக்ட் நம்ம பார்த்துருப்போம், இதை எல் நீனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த சினாரியோல periodic warming of central and eastern equatorial Pacific Ocean surface waters, weakening trade winds, which in turn weakens the South Asian monsoon. So இதுதான் definition. So El Ninoவோட gradient, அதாவது sea surface temperature வச்சு எப்படி முடிவு பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஸோ இது எல்லாமே வீக், மாடரேட், ஸ்ட்ராங். ஸோ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் டிகிரி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அபவ் 2 டிகிரி இருக்கும் பட்சத்தில் அது வெரி ஸ்ட்ராங் சூப்பர் எல் நினோன்னு சொல்றாங்க. இப்போ கரண்ட்லி இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ப்ரிவேலிங்கா இருக்குன்றதான் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரேட் விண்ட்ஸ் யூஸ்வலா வந்து நம்ம பார்த்த மாதிரி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட்வர்ட் டுவார்ட்ஸ் ஏஷியா வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வார்ம்னஸ் தட் இஸ் மூவ் ஆகக்கூடிய பட்சத்துல இது இப்போ வீக்கனா இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சப்ளை வந்து ஆம்பிளிஃபை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹிஸ்டாரிக்கலி வெரி ஸ்ட்ராங் எல் நினோ வந்து பாத்தீங்கன்னா
பாஸ்ட்ல நமக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். 2015-16லயும் நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து இந்த எல்னினோ லைக் சென்னையில ட்ரிங்கிங் வாட்டர் கிரைசிஸ் வரைக்குமே வந்து ஏற்படுத்திருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 1997-1998 இந்த டைம் பீரியட்ல சூப்பர் எல்னினோ ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அப்போ இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து பாசிட்டிவா இருந்ததுனால இந்த எல்னினோட இம்பாக்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. பட் கரண்ட்லி இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் அது தட் இஸ் பாசிட்டிவா இல்லாதனால இந்த எல்னினோ இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு இருக்குன்றதான் இதுல ஒரு முக்கியமான டேக்காவே. இந்த இந்தியன் ஓஷன் டைபோல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்தியாவோட அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், ஸோ இதுக்கிடையே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் தான் சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் இன் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பிட்வீன் த வெஸ்டர்ன், அதாவது அரேபியன் சி ஜோன் அண்ட் ஈஸ்டர்ன் சொல்லக்கூடிய ஆஃப் சுமத்ரா அண்ட் இந்தியன் ஓஷன் ஜோன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐஓடியாவும் நெகட்டிவ் ஐஓடியாவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த சினாரியோல நம்மளுக்கு பாசிட்டிவ் ஐஓடி இல்லாத பட்சத்துல மேபி இந்த எல்னினோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதான் இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 16 ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸ் இன்க்ளூடிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சமீபத்தில் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸோட இம்பாக்ட் நம்ம கண்ட்ரியில் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துருப்போம். பிகாஸ் ஒரு பக்கம் ஃபார்மா செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தட் இஸ் ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஎஸை பயன்படுத்தி தான் தட் இஸ் மல்டிபிள் இன்கிரீடியன்ஸை பயன்படுத்தி ஒரு பர்டிகுலர் ட்ரக்கை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இதுதான் ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா எஃபெக்டிவா செயல்பட போகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுல சிம்பிள் காம்பினேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸை கில் பண்ணாம இந்த மைக்ரோப்ஸ் அந்த ஏபிஎஸ்க்கு அகேன்ஸ்டா ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும் பட்சத்துல இதை வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரில இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசனா இருக்குன்ற ஒரு ஃபைண்டிங் மூலமா 16 இம்பார்ட்டன்ட் எஃப்டிசிஸ் சொல்லக்கூடிய தட் இஸ் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸை வந்து இங்கே பேன் பண்ணியிருக்காங்க இன் ஆர்டர் டு அட்ரஸ் இந்தியாஸ் ரைசிங் ஏஎம்ஆர் அண்ட் அதர் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இதில் நிறைய ட்ரக்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ், அதாவது சின்ன சின்ன வேல்யூ இருக்கக்கூடிய ட்ரக்ஸோட காம்பினேஷன்ஸ் மூலமா தான் ஒரு ட்ரக் உருவாக்கப்படுது. அந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதனாலதான் இங்க வந்து இதை ரெசிஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்த சினாரியோல ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் என்னன்னா மெடிசன் கண்டெய்னிங் 2 or more ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் combined in a fixed ratio in a single dosage form. இப்போ ஒரே ட்ரக்ல இந்த மல்டிபிள் இன்கிரீடியன்ஸோட டோசேஜ் வந்து நம்ம இன்டேக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த எஃப்டிசிஸை பேன் பண்றதுக்கான ரீசன் the risk of antimicrobial resistance especially from the irrational antibiotic FDCs. அப்போ தேவையில்லாத காம்பினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஏபிஐஸ் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு தேவைப்படுறது மட்டும் இல்லாம அடிஷ்னலாவும் இருக்கிறதுனால இங்க ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரேட் ஆகுறதுனாலையும் நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். அண்ட் ஏற்கனவே நம்ம கண்ட்ரில நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஏஎம்ஆர் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் ஆஃப் ரைசிங் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அதன் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிசிஷன் தான் இந்த பேனிங் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, லீகல் இன்ஸ்டிடியூஷனல் பேசிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், த பவர் ஆக்சுவலி எக்ஸசைஸ் அண்டர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 செக்ஷன் 26A பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஏபிள் டு ப்ரோஹிபிட் மேனுஃபேக்சர் சேல் ஆர் ட்ரக் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இந்த முடிவுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க முடியும். அண்ட் முக்கியமா இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கூடிய பாடி பாத்தீங்க அப்படின்னா அபெக்ஸ் ட்ரக் ரெகுலேட்டர் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். யாருன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இதோட தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ இவங்களோட டெசிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய பர்டிகுலர் ட்ரக்கோட அப்ரூவலா இருக்கலாம், இல்ல அந்த ட்ரக்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணி மெயினா அந்த ட்ரக்கை வந்து பேன் பண்றதா இருக்கலாம், இல்ல எனி அதர் பாலிசி லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருப்பாங்க இன்க்ளூடிங் ஐவிஸ். ஓகே, ஸோ சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா டிசிஜிஐ, ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே நம்ம கண்ட்ரில 2016, 18, 23 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடியும் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க இட் இஸ் ஆல்சோ a statutory technical body which is recommending such type of bans which is affecting the health of the people in our country or any other public interestல இவங்க அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி லீகல் ஆஸ்பெக்ட்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இல்ல ஜென்ரலா வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, ஃபெர்டிலைசர்ஸ் இன் ஃபோக்கஸ் as ஈரான் டைட்டன்ஸ் த ஸ்ட்ரெயிட் டிரான்சிட் ரூல்ஸ். ஸோ இதுல மெயினா வந்து சமீபத்துல இப்போ MOU சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகி நிறைய ஷிப்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் லெபனன்ல இஸ்ரேல் ரீசெண்டா அட்டாக் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை அகெயின் வந்து ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. பட் யூஎஸ் அதை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்துல இப்போ கரண்ட்லி தட் இஸ் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் காப்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா PGCA அப்படின்னு சொல்லக்கூடிய பர்ஷியன் கல்ஃப் ஸ்டேட் அத்தாரிட்டி மூலமா தான் ஒரு ஷிப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா டிரான்ஸ்மிட் ஆகணும்னா அவங்களுக்கான கிரீன் சிக்னல்ஸை வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் மூலமா இங்க ஷிப்ஸ் வந்து பேசேஜ் ஆகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் ஆனா அந்த டிரான்சிட் ரூல்ஸை வந்து இங்க ஈரான் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்கன்றது, தட் இஸ் டைட்டன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவோட ஃபெர்டிலைசர் அண்ட் ஆயில் சப்ளைஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் தான் அது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆல்சோ clear that is taken steps to clear the stranded ships. மெயினா அந்த மாதிரியான ஷிப்ஸ் வந்து which is carrying crude oil இருக்கலாம், நேச்சுரல் கேஸ், ஈவன் இன்க்ளூடிங் LPG இருக்கலாம், இல்ல எஸ்பெஷலி ஃபெர்டிலைசர். இந்த மாதிரியான ஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ஸ்டாண்டர்டா இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கான எஃபோர்ட்ஸ் வந்து இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த டைம் பீரியட்ல இந்தியா டு அட்ரஸ் இன்ஃபிளேஷனா இருக்கலாம், மெயினா கேரிஃப் சீசன் அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபெர்டிலைசர் சோப் பண்ணக்கூடிய அந்த சினாரியோவா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியா இருந்துட்டு இருக்கு ஃபார் எனர்ஜி ரிசோர்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஃபெர்டிலைசர்ஸ். அதன் அடிப்படையில் 34 ஷிப்ஸ் இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி ரீபேட்ரியேஷனுக்கு எஃபோர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல 15 வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கேரிங் பல்க் கேரியர்ஸா இருக்கு அண்ட் 1 வந்து அமோனியா கேரியரா இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஃபெர்டிலைசர் நெசசிட்டி இருக்குன்றது நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அதில் நம்ம இன்னும் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஷிப்ஸ் என்னென்ன ஃபெர்டிலைசர் கேரி பண்ணுது. மெயினாக யூரியா கேரி பண்ணுது, DAP அண்ட் ஆல்சோ சல்ஃபர் அண்ட் 1 ஷிப் இஸ் கேரிங் அமோனியா. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஹைலம் நம்ம மெமரைஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீட் வந்து த்ரூ கல்ஃப் எஸ்பெஷலி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு அப்படின்றத இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கரண்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 196 lakh tons. பட் கேரிஃப் சீசன் அப்போ பெரும்பாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் நீட் இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 384 lakh ton. அப்போ இந்த கேப்பை வந்து நம்ம மெயினா இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஃபெர்டிலைசர் சமீபத்துல நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றத குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்ல ஸோ அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசரோட நீட் ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் பட்சத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இல்லைன்றத இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டா படி இந்த கேப் இருக்குன்றதை நம்ம மெயினா இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இந்த மாதிரியான கிரைசிஸ் சிச்சுவேஷனை அட்ரஸ் பண்றதுக்கு ஏற்கனவே we have a policy of maintaining 33% of seasonal requirement buffer. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கண்ட்ரிலுமே டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை நம்ம சமீபத்தில் அதிகரிச்சிருப்போம் டு ஸ்ட்ரென்தன் அவர் ஃபெர்டிலைசர் செக்யூரிட்டி. ஸோ இதன் மூலமா எடுக்கப்பட்டக்கூடிய எஃபோர்ட்ஸ்ல 50% வரைக்கும் நம்ம கிட்ட அந்த ஸ்டாக்ஸ் இருக்கிறதா இங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எமர்ஜென்சி ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. அண்ட் இம்போர்ட்ஸ் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 lakh tons வந்து இந்த கிரைசிஸ் பீரியட்ல மட்டும் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 25 lakh tons ஃபர்தரா நம்ம ஃபெர்டிலைசர் இம்போர்ட் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் இந்த மந்த் ஆஃப் ஜூன்ல மட்டும். ஏன்னா இந்த கேப்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, எந்தெந்த ஏரியாஸ்ல என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்றோம்னு பார்க்கும்போது மெயினா யூரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓமன், மலேசியா, வியட்நாம், ஜார்ஜியா அண்ட் ரஷ்யா. அதே மாதிரி DAP, NPK ஃபெர்டிலைசர் எடுத்தீங்கன்னா ரஷ்யா, மொரோக்கோ, இஜிப்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஜோர்டான். ஸோ இது ஜஸ்ட் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இம்போர்ட் எந்த அளவுக்கு நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபெர்டிலைசரை கேரியர் பண்றோம்னு இதுல சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் கலாம்காரி பெயிண்டிங் டு காஷ்மீரி கார்பெட், மோடிஸ் கிஃப்ட் டு ஃபாரின் டிக்னிட்டரி ஷோகேஸ் இந்தியாஸ் ஹெரிட்டேஜ். ஸோ நம்ம சாஃப்ட் டிப்ளமசியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட் டு த ஃபாரின் கண்ட்ரி லீடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட யூனிக் கல்ச்சுரல் ஆஸ்பெக்டை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் விசிட் டு த பிரான்ஸ் அண்ட் ஸ்லோவாக்கியா ஆக்சுவலி ஷோஸ் அஸ் எந்த அளவுக்கு இந்தியாவோட ரிச் ட்ரெடிஷனல் ஆர்ட், ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் GI டேக்டு ப்ராடக்ட்ஸ் வந்து திரும்பியும் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அட்ராக்டிங் த ஃபோக்கஸ் பிகாஸ் இந்தியா கிஃப்டட் these products to the other country leaders, so as a part of soft power tool or gift diplomacy. So இந்த terms நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எசென்ஷியல் ஏரியாஸ்ல பயன்படுத்திக்கோங்க. இது இல்லாம என்னென்ன கண்ட்ரீஸ் லீடர்ஸ்க்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணாங்கன்றது கொடுத்துருக்காங்க. இங்க பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரன் பாத்தீங்கன்னா கலாம்காரி மகாபாரதா பெயிண்டிங், அதாவது ஆந்திரால பண்ணக்கூடியது, அதாவது நியர்லி 6 months எடுக்குமா இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு.
பென் டிராயிங் டெக்னிக், ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் கிராஃப்டட் பென் டிராயிங் டெக்னிக் மூலமா இதை கேரியர் பண்றாங்க. ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் லிஸ்ட்ல. டு த மேக்ரான்ஸ் ஸ்பவுஸ் Pochampally silk stole, which was produced in Telangana. It was made using traditional ikat resist dyeing technique. இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு பொச்சம்பள்ளி சில்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லோவக்கியன் பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோக்கு காஷ்மீரி ஹேண்ட் knotted சில்க் கார்பெட்டை கொடுத்துருக்காங்க, which has its significant floral, paisley, vine and medallion designs. ஸ்லோவக் பிரசிடென்ட் பீட்டர் பெலங்கிரினி ஸோ இவங்களுக்கு பிராஸ் தோக்ரா ஆன்டிலோப் செட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹேண்ட் கிராஃப்டட் விச் இஸ் யூசிங் த டோக்ரா மெட்டல் கேஸ்டிங் டெக்னிக், which is also kind of lost wax technique, traditionally practiced by tribal artisans of Chhattisgarh, Odisha, Jharkhand and West Bengal. அதே மாதிரி gift symbolism அப்படின்ற இந்த டேர்ம் கீழே இந்த ஆன்டிலோப் ஃபிகரை வந்து பார்த்தீங்கன்னா to actually draw the cultural parallel with the Tatra chamois, which is a Slovakian mountain animal symbolizing the resilience. ஸோ அந்த கண்ட்ரியோட யூனிக்கான ஒரு அனிமல் ரெப்ரஸன்டேஷனோட நம்ம இந்த ஃபிகரை நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலி தேவா மோட்டிவ் சஃப்கிளின்ஸ் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி கிராஃப்ட் ஆஃப் பிரதாப்கர், ராஜஸ்தான். ஸோ இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ யூசிங் கோல்டு ஷீட்ஸ் ஃபியூஸ்ட் ஆன் டு த கலர்டு கிளாஸ், இந்த மாதிரியான மெத்தட்ல இந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியை கிராஃப்ட் பண்றாங்க. ஸ்லோவாக்கியாவோட ஸ்பீக்கர் ரிச்சர்ட் ராஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ் ஆஃப் சரக் சமிதா அண்ட் சுஸ்ருதா. ஸோ இவங்க எல்லாருமே ஏன்ஷியன்ட் தட் இஸ் ப்ராக்டிஷனிஸ்ட் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ். ஸோ இவங்க சரக சமிதா, சுஷ்ருதா சமிதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் அண்ட் சர்ஜிக்கல் டெக்ஸ்ட்டை வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் தெக்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் பீகார் ஸ்நாக் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ G7 சம்மிட்ல பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஃப்டட் த நகௌரி அஸ்வகந்தா, விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹர்ப். ஸோ அதை ப்ரொடியூஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ராஜஸ்தான். லக்டாங் டர்மெரிக் மேகாலயாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இதோட வேல்யூமே ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அண்ட் ரம்பன் ஹனி செனாப் வேலி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் பனாரசி சில்க் ஸ்டோல்ஸ். இப்போ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் இது நேம் நம்ம ஃபெமிலியரா தெரிஞ்சுக்கணும். அண்ட் எந்தெந்த பிளேஸ்ல யாரால ப்ரொடியூஸ் பண்ண போறதுன்றது மட்டும் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளி இது எப்படி வேணா கொஸ்டினா ஃப்ரேம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இது இன்னும் ஃபர்தரா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கலாம்காரி ஆந்திர பிரதேஷோட மெயினா ஸ்ரீகாளஹஸ்தி அண்ட் மச்சிலிப்பட்டினம் இந்த ஜோன்ஸோட ஒரு ஸ்டைலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் ட்ரெடிஷ்னல் வியர். ஸோ அதே மாதிரி ஹேண்ட் பெயிண்டட் பிளாக் பிரிண்டட் டெக்ஸ்டைல் ஆர்ட் வித் த நேச்சுரல் டைஸ். பச்சம்பள்ளி இக்கட் சாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் தெலுங்கானாவோட ஜே டேக்டு சாரி. ஸோ இதுவுமே வந்து ரெசிஸ்ட் டையிங் ஆஃப் யான் பிஃபோர் வீவிங் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஜிஏ டேக்டா இருக்கிறதுனால நம்ம பார்த்து வச்சுக்கலாம். மெயினா டோக்ரா ஆர்ட் இட் இஸ் அ டைப் ஆஃப் லாஸ்ட் வேக்ஸ் மெட்டல் கேஸ்டிங் டெக்னிக். இப்போ இந்த வேலிலேயே இந்த லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தியிருப்பாங்க. வேக்ஸ் நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்கு எப்போ டிசைன் பண்ணி மெல்டட் மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ணி அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு அந்த மாதிரியான ஃபிகரின்ஸை வந்து உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான டெக்னிக்ல இந்த டோக்ரா ஆர்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினா ட்ரைபல் பீப்புள் ஓஜா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்கக்கூடியவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிக்கான டெக்னிக். தேவா ஆர்ட் பிரதாப்கர், ராஜஸ்தான் ஜிஏ டேக்டு கோல்டு ஒர்க் அண்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். இந்த லக்கடாங் டர்மரிக் வந்து மேகாலயால மெயினா இதோட சிக்னிஃபிகன்ஸே வந்து இதோட கொர்குமின் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டர்மரிக் வெரைட்டிஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெரைட்டிக்கு அதிகமா இருக்கிறதுனால இதோட அதிக சிக்னிஃபிகன்ஸ் கொண்டது இருக்கு. நகௌரி அஸ்வகந்தா ஸோ இது ஒரு ரசாயன ஹர்ப். ஸோ ஆயுர்வேதால ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டா பயன்படுத்தக்கூடியது. அண்ட் சரக சமிதா பார்த்தோம், ஆயுர்வேதா டெக்ஸ்டோட ஃபவுண்டர். நிறைய ஆயுர்வேதிக் ரெஃபரன்சஸ் இருந்து எடுத்துக்கிறாங்க, விச் இஸ் அட்ரிபியூட்டட் டு ஆச்சாரியா சரகா. நெக்ஸ்ட் சுஷ்ருதா சமிதா. ஸோ சர்ஜரி ரிலேட்டட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு இதுல கிடைச்சிருக்கு, எஸ்பெஷலி இன் ஆயுர்வேதா. அதே மாதிரி காஷ்மீரியோட ஹேண்ட் knotted கார்பெட்ஸ் இதுவுமே வந்து ஜிஏ டேக்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கிஃப்டா கொடுத்துருக்கிறதுனால நியூஸ்ல வந்திருக்கிறதுனால நம்ம இதை பார்த்து வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படி வேணா இதுல இருந்து ஃப்ரேம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இன்னியோட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரீசன் அசோசியேஷன் டைப்ல ஒரு கொஸ்டின். மெயினா டபுள் டிஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் வச்சு கொடுத்துருக்கோம். இதை வந்து பாருங்க. அண்ட் அதே மாதிரி கொஸ்டின் 2 சேம் நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்த இந்தியாவோட கல்ச்சுரல் டிப்ளமசியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான கிஃப்ட். ஸோ இதுல லிட்டில் பிட் யூனிக்கா இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ல எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. So with this, I'm concluding today's news discussion. இது போல another discussion நம்ம சந்திக்கலாம். Thank you everyone.